ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அதாவது ஆதிரத்னங்கள், ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள் எல்லோரும் தான் பெற்ற அலௌகிக அனுபவம் யாருடன்? சிவபாபா, அம்மாவுடன், பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதா மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் விசேஷமான ஆத்மா. இவ்வளவு நாட்களாக எல்லா ஆதிரத்தினங்கள் பேசி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லியிருந்தார்கள். காரணம், பிரம்மா பாபாவுடைய லௌகீக மனைவி மா யசோதா அவர்கள், அதாவது யுகல் அப்படின்னு சொல்வார்கள். பிரம்மா பாபாவுடைய அதாவது லௌகிகத்தில் இருக்கக்கூடிய தாதா லேக்ராஜ் அவருடைய சொந்த மனைவிதான் யசோதா அவர்கள் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அற்புதமாக இருக்கும். அது அவரை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். பிரம்மா பாபாவுடைய லௌகிக மனைவி மா யசோதா அப்படின்று அழைப்பதுண்டு. அதாவது அவருக்கு 5 குழந்தைகள். முதலாவதாக கிஷான் சாந்த் கிருப்பலான்னு சொல்லுவாங்க. முதலாவது குழந்தை பேர் என்ன? கிஷான் சாந்த் கிருப்பலானி. இவர் 1910 பிறந்தார். இரண்டாவது மகள் கலாவதி கிருப்பலானி. இவர் 1914. இரண்டாவது மகள் பேர் என்ன? கலாவதி கிருப்பலானி. மூன்றாவது தான் நம்ம நேற்று பார்த்தோம் அல்லவா, நிர்மல் சாந்த் அவர்கள். 1917 இவர் பிறந்தார். நிர்மல் சாந்த் அவர்கள் இவர் தான் கல்கத்தாவில் டைரக்டா இருந்தார். பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய டைரக்டர். நான்காவதாக புட்டு கிருப்பலானி. இவர் 1920 பிறந்திருக்கின்றார். புட்டு கிருப்பலானி. அடுத்ததாக நரைன் 1926 இவர் பிறந்தார். நாராயண தாதா அப்படின்னு அழைப்பது உண்டு. சாந்தி மணிகளை வந்திருக்கின்றார். கடைசியாக சூரிய தாதி, அவர் சூரிய கிருப்பலானி சொல்லுவாங்க. 1930 இவர் பிறந்திருக்கின்றார். மொத்தம் 6 குழந்தைகள் அவருக்கு. கிஷான் சாந்த், கலாவதி, நிர்மல் சாந்தா, புட்டு, நாராயண தாதா, சூரிய தாதி. மொத்தம் 6 பேர் பிரம்மா பாபாவுக்கு. பார்க்கலாம் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் யசோதாமா அவர்கள். இவ்வளவு 6 குழந்தைகளை பெற்று பாபாவுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம். அதனால அவர் மட்டுமா 6 பேர் இருந்தாலும் சரி, தாதி பிரிஜிந்திரா அவருடைய மூத்த மருமகள் ஆவார். இது போல யசோதம்மா மையா அவர்கள் 1957 முதல் 1958 வரை பீகாரில் உள்ள பாட்னா அந்த சென்டரில் பணியாற்றிருக்கின்றார். அது மட்டுமா, அவர் ஜூன் 16, 1961 மும்பையில தன்னுடைய உடலை, அதாவது இந்த ஸ்தூலமான ஆடையை விட்டு பாப்தாதாவுடைய மடி அடைந்து விட்டார். பாருங்கள், மா யசோதா அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்து, அதாவது தாதா லேக்ராஜினுடைய வாழ்க்கையுடைய துணையாக இருந்து அவருடைய வீட்டில் அதிர்ஷ்ட லட்சுமியாக இருந்திருக்கின்றார். யசோதா மையா அவர்கள் ஒரு உயர்ந்த ராஜயோகி ஆவார். அதாவது சிவபாபா தன்னுடைய கணவர், அதாவது தாதா லேக்ராஜ் பிறகு பிரம்ம பாபா அப்படின்னு மாற்றப்பட்டது. அவருடைய உடலில் அவதரித்ததை அவர் அறிந்திருந்திருக்கின்றார். இப்படி சிவபாபா அவருடைய உடலில் வந்த பிறகு யசோதம்மா அவர்கள்
எல்லாவற்றையும் தியாகங்களை செய்த பெண்களில் ஒரு ரத்தினம் ஆகிவிட்டார். எப்படி? அவர் தன்னுடைய செல்வம், அவர் தன்னுடைய தங்கம், அவர் தன்னுடைய சொத்து, இது எல்லா பொருட்களையும் மட்டுமல்ல, தன்னுடைய முழு குடும்பத்தையும் சரி, பாருங்கள், தன்னுடைய கணவர் தாதா லேக்ராஜ், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள்கள், தன்னுடைய மருமகள்கள் முழுவதுமாக அவர் தியாகம் செய்தார். யசோதா அவர்கள் அவர் எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குஞ்சிதாதி அவர்கள், அவர் யசோதா மையா அவர்களை பற்றி முழுமையாக நம்மிடம் சொல்ல போகின்றார். இது நடந்த விஷயம் பாட்னாவில் 1957 to 58 நான் யசோதா மையாவுடன் வாழ்ந்தேன் அப்படின்னு தாதி குஞ்ச் அவர்கள் சொல்கின்றார். அவர் அன்பு மட்டும் சரி, அந்த தியாகத்தினுடைய உருவமாக இருந்தார். யசோதம்மா அவர்கள் தனக்கென எதையும் வைத்திருக்கவில்லை. அதாவது என்னுடைய துணை இல்லாமல் அவர் ஒரு பொழுதும் ஒரு கோப்பை தேநீர் கூட குடித்தது கிடையாது. அழகா சொல்றாங்க பாருங்க. அதாவது நான் சாப்பிடாமல் அவர் சாப்பிட மாட்டார். எனக்காக அவர் காத்திருப்பார். அதாவது ஒரு குமாரி சாப்பிடுவதற்கு முன்பு நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்று சொல்வதுண்டு. அதனால அவர் எல்லா குமாரிகளிடம் சரி மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அது மட்டுமா, எங்களை ஆழமாக பராமரித்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார் அப்படின்று தாதி குஞ்ச் அவர்கள் நம்மிடம் யசோதா மையா பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். என்னுடைய லௌகிக வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த பக்தியாக இருந்தார். அதாவது தன்னுடைய கணவர் கடவுள் அப்படின்னு நம்பினார். அவர் எப்பொழுதும் தன் கணவருக்கு கீழ்ப்படிந்து இருந்து அவர் ஞானத்தை கேட்க தொடங்கியதும் சரி, அவர் எல்லா அம்சங்களிலும் சரி அவருக்கு துணையாக இருந்தார். அவர் பாபாவுக்கு எல்லா வகையிலும் சரி உதவி கொண்டு, பிரம்மா பாபா சொன்ன அனைத்தையும் சரி அவர் ஏற்றுக்கொண்டு, அதாவது பிரம்மா பாபா தன்னுடைய அசையும் சரி, தன்னுடைய அசையா சொத்துக்களை இந்த யஜ்ஞத்திற்கு ஒப்படைத்த பொழுது அவர் கேட்டார், பிரம்மா பாபா யசோதா மையாவிடம், நான் என்னுடைய உடல், நான் என்னுடைய மனம், நான் என்னுடைய செல்வம் அனைத்தும் அர்ப்பணித்திருக்கின்றேன். நீ என்ன செய்வாய் அப்படின்று பிரம்மா பாபா யசோதா மையாவிடம் கேட்டார் கேள்வி. அப்ப அவர் சொன்னார், நானும் என்னிடம் உள்ள அனைத்தையும் இந்த யஜ்ஞத்தில் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியில் அவர் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகளை அணிந்திருந்தார். அவர் எல்லாவற்றையும் கழற்றி பாபாவிடம் ஒப்படைத்து விட்டார். இருந்தாலும் அவர் ஒரு மூக்கு, அந்த மூக்கு தோடு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் வைத்திருந்தார். அப்ப பாபா அவரிடம், உனக்கு ஏன் மூக்கு கோட்டு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ யசோதா அம்மா சொன்னார், இது ஒரு திருமணமான ஒரு பெண்ணினுடைய சின்னம் அப்படின்னு சொன்னார். பாபா அதற்கு ஒரு சவால் செய்தார், நீ இதை எனக்காக வைத்திருக்கிறாயா? நான் சிவபாபாவுக்கு சொந்தமானவர் அப்படின்பதால் அதை வைத்து என்ன செய்வாய்? அப்போ யசோதா அம்மா அவர்கள் அந்த அந்த மூக்குல போடுவாங்க இல்லையா, அந்த கம்மல், அதை கூட கழற்றி கொடுத்து விட்டார். இது போல எண்ணற்ற வழிகளில் அவர் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் சரி இந்த யஜ்ஞத்தில் தியாகம் செய்து மற்ற பிகே அந்த தாய்மார்கள் குமாரிகளை போலவே அதே அந்த தியாகத்தினுடைய துறவு வாழ்க்கை வாழ்ந்தார் யசோதம்மா, அதாவது பிரம்மா பாபாவுடைய லௌகிக மனைவி. பாருங்கள், யசோதா அம்மா அவர்கள் உயர்வான குடும்பத்தினுடைய செல்வாக்கு இருந்தாலும் சரி, அவர் சேவை செய்வதில் மட்டும் ஆர்வம் காட்டியிருந்தார். யசோதா அம்மா அவர்கள் அகங்காரம் முழுமையாக அகற்றப்பட்டு குஞ்சிதாதி தன்னுடைய உதவியாளராகவும் தன்னுடைய தோழியாகவும் கொண்டு செயற்பட்டார். குஞ்சிதாதி நினைவு சொல்கின்றார், கூறுகின்றார் நம்மிடம், நான் அந்த இடத்தை பெருக்குவேன்,
அவர் தரையை துடைப்பார். யசோதம்மா அவர்கள், நான் சமையல் பாத்திரங்கள் அனைத்தையும் சேகரிப்பேன், அவர் அவற்றை கழுவுவார். அவர் எனக்கு ஒவ்வொரு வேலையிலும் உதவி கொண்டே இருந்தார் அப்படின்று ஒரு அகங்காரமற்ற யசோதம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்று குஞ்சிதாதி நம்மிடம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக அழகாக நம்மிடம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். யசோதா மையா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உறுதியான அந்த சுய கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். அது மட்டுமா, அனைத்து விதிமுறைகளும் சரி, ஸ்ரீமத்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துல, பின்பற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்தார். பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அந்த அவருடைய அந்த ஆழ்ந்த தூய்மை, அந்த பக்தியினுடைய உணர்வுடைய சம்ஸ்காரங்கள் பாபாவை கூட ஊக்கப்படுத்தியிருந்தது. உங்களுக்கு ஒரு அனுபவம் சொல்ல போகின்றேன். ஒரு முறை குஞ்சிதாதி, அதாவது யசோதா மையா அவர்கள் இரவு முழுவதும் மழை காரணமாக இன்று யாரும் வகுப்பிற்கு வரமாட்டார்கள். அதாவது பாபாவுடைய லௌகிக வாழ்க்கை குறித்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து, அதாவது யசோதா மையா பாபாவை போல இருந்தாரா அப்படின்னு சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலில் பிரவேசிப்பதற்கு முன்பே யசோதா மையா அவர்கள் ஒரு தேவதையாக இருந்தார் அப்படின்று பதிலளித்தார். அதாவது பாபா இந்த உலக மக்களை போல இருந்தாலும் சரி, மற்ற வழிகளில் அவர் மிகவும் வித்தியாசமானவராக இருந்தார். தாதா லேக்ராஜ் அவர்கள் தன்னுடைய லௌகீக வாழ்க்கையில் அவருடைய வழிகளில் அவர் மிகவும் வித்தியாசமானவராக இருந்து, அந்த லௌகீக வாழ்க்கையில் அவருடைய பக்தியினுடைய குணம், அவருடைய தானம், அவருடைய கொடை, அவருடைய துறவு, அவருடைய பற்றின்மை, இது போன்ற சம்ஸ்காரங்கள் அவரை சாதாரண கூட்டத்தில் இருந்தே தனித்து நிற்க செய்தது அப்படின்று யசோதா மையா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் யசோதா மையா அந்த விரதங்களை கடைபிடித்து, தன்னுடைய கர்மேந்திரங்களை, அந்த புலநடக்கங்களை கடைபிடித்து பல உயர்ந்த நடைமுறைகளை அவருக்கு நினைவு ஊட்டினார். உதாரணமாக, திங்கட்கிழமை என்றால் இன்று சிவனுடைய நாள், அதனால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதுண்டு. அதே போல இன்று வியாழக்கிழமை, அதாவது சத்குருடைய நாள், அதனால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதுண்டு. இப்படியாக யசோதா மையா அவர்கள் பிரம்மா பாபாவுடன் நினைவு ஊட்டுவார். அதாவது சிறிய மற்றும் பெரிய பண்டிகைகள் இரண்டிற்கும் இன்று நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறுவார். அதனால பாபா அவரிடம் 365 நாட்களும், அதாவது வருடம் முழுவதும் உனக்கு ஒரு பண்டிகை தான் அப்படின்று வேடிக்கையாக பிரம்மா பாபா அவருடைய லௌகிக மனைவி யசோதா மையாவிடம் இப்படி கூறுவதுண்டு. அதிர்ஷ்ட லட்சுமியாக இருந்தார். பாபாவுக்கு யசோதா மையாவுடைய மீது மிகுந்த மரியாதை இருந்தது. அதாவது அவர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார். யசோதம்மா அவருடைய வீட்டிற்கு வந்த பிறகு பிரம்மா பாபாவுடைய வியாபாரம் சரி, பெருமளவில் சரி இருந்து உயர்ந்து விட்டது. அதாவது மிகுந்த செல்வம் வந்தது. அதனால யசோதம்மாவுடைய வரவேற்பு எப்படி தெரியுமா இருந்தது? லக்ஷ்மி தேவிக்கு சற்றும் குறைவில்லாதவராக நம்பினார் பிரம்மா பாபா. யசோதம்மா எந்த ஒரு விரதம், எந்த ஒரு கொள்கை, பக்தியுடைய சடங்குகள் பற்றி பிரம்மா பாபாவிடம் சொல்லும் பொழுதெல்லாம் பாபா ஒருபொழுதும் இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்குது அந்த குடும்பம். அவர் அவருடைய விருப்பங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அப்போ யசோதா மையா பாபாவை ஆழமாக பாதித்து விட்டது என்று சொல்கின்றார். அது மட்டுமா, அவரை மேலும் மேலும் பக்தியுள்ளவராக மாற்றினார் அப்படின்று குஞ்சிதாதி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக. பாருங்கள், பக்தியில் உள்ள அனைத்து சடங்குகள், அனைத்து கொள்கைகள், அது மட்டுமா விரதங்களை பின்பற்றுவதில் அவர் உறுதியாக இருந்ததால் ஞானத்தில் உள்ள அந்த முழுமையாக அவருக்கு உறுதியான, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது என்று சொல்கின்றார்.
அப்போ யசோதா மையா அவர்கள் மிகவும் போதையில் இருந்ததால் சிவபாபா பாகேஷில் நடந்த விஷயம் இது. யசோதா பவனில் வந்தார். அப்போ கடவுள் என்னிடம் வந்ததால் ஸ்ரீ கிருஷ்ணரும் என்னிடம் வருவார் என்று அவர் கூறுவது வழக்கம். அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னொன்றுக்கு செல்வதாக நாம் எந்த செய்தி படித்தாலும் யார் உங்களிடம் என்ன சொன்னாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் நிச்சயமாக என்னிடம் தனியாக வருவார் என்று சொல்வார். அதே போல ஹைதராபாத்திலும் சரி, கராச்சியிலும் சரி, அங்க நடக்கக்கூடிய அந்த தரிசனங்களின் போது அவர் எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய மடியில் இருப்பதை அனுபவித்தார். தன்னுடைய லௌகிக வாழ்க்கை போலவே தன்னுடைய கணவர், கடவுளைப் போலவே ஞானத்திலும் சரி, தன் கணவன் வடிவில் கடவுளே வந்து விட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த பரவசமும் யசோதா மையாவுக்கு இருந்தது. இந்த யக்ஞத்தினுடைய ஆரம்ப நாட்களில் பாபா அவர்கள் யசோதா மையாவிடம் யாரிடம் நீ பேசுகிறார் என்று என்னிடம் கேள்வி கேட்டார். யாரிடம் நீ வந்திருக்கிறார் என்று என்னிடம் கேட்பார். அப்போ மையா அவர்கள் எப்பொழுதும், அதாவது யசோதா மையா அவர்கள் எப்பொழுதும் சிவபாபாவிடம் வந்திருக்கிறேன், அதாவது சிவபாபா முன் அமர்ந்திருக்கிறார் என்று அவர் பதிலளிப்பார். அதனால பாபா அவர் அதாவது யசோதாமாவை கேலி செய்து, நீ மம்மாவுடைய மடியில் அமர்ந்தாலின்றி உயிருடன் இறக்கும் சடங்கு நடக்காது, அதாவது உன்னுடைய உடல் உணர்வு கலையாது அப்படின்னு சொல்வார். அதனால யசோதா அவர்கள் மம்மாவுடைய மடியில் அமர்ந்து விட்டார். பிறகு பாபா அவரை குஞ்ச் பவனில் உள்ள மற்ற குமாரிகளுடன் வாழ அனுப்பினார். எங்க இது நடந்தது? பாகிஸ்தான்ல. எப்பொழுதாவது அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றால் இது சிவபாபாவுடைய கட்டளை என்று அவர் தனக்கு தானே நினைவிட்டு கூறுவார். இந்த மனப்பான்மை நாடகத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்பட செயல்பட்டு அவருக்கு உதவியது. பிறகு அவர் பாபாவுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்தவராகவும் அந்த ஞானத்திலும் சரி, அந்த யோகத்திலும் சரி உறுதியான ஆகி அயராது சேவை செய்து வந்தார் யசோதா மையா அவர்கள், அதாவது பிரம்மாபாவுடைய லௌகிக மனைவி. பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்து, ஆனால் அவரிடம் ஒருபொழுது அகங்காரமோ நான் இதை துறந்து விட்டேன் அந்த உணர்வே இருந்ததில்லை. அதாவது ஒரு செல்வந்தனுடைய மனைவி அல்லது மதிக்கப்படக்கூடிய குலத்தினுடைய மகள் அப்படின்ற அகங்காரம் அவரிடம் இல்லை. யாரிடம்? யசோதா மையா அவர்களிடம். அவர் அகங்காரமற்ற ஒரு சேவையாக இருந்து, சேவாதாரியாக இருந்து மிகுந்த அன்புடன் அந்த பிரம்மா போஜனத்தை சமைத்து பரிமாறுவார் மற்றவர்களுக்கு. அவர் தன் உணவை உண்பதற்கு முன்பாக அனைத்து சகோதரர்களுக்கும் உணவளிப்பது உண்டு. அதனால அவர் பாபாவை போலவே மேன்மையானவராகவும் தாராள குணம் கொண்டவராகவும் இருந்து சிவபாபாவுடைய அன்பு மகளாகவும் இந்த யஜ்யத்தில் ஒரு சர்வ வல்லமையுள்ள சேவாதாரியாகவும் திகழ்ந்திருந்தார். அப்போ இது நடந்தது இந்தியாவில், பாட்னாவில் சென்டர் இருந்தது. அதனால எப்பொழுதும் சேவையில மும்பரமாக இருந்து பெரும்பாலும் ஒரு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, எடுக்க கூட நேரம் இருக்காது. அந்த சமயத்துல பானம் குடிக்க கூட நேரம் இருக்காது. ஆனால் வேலைகளுக்கு இடையில் யசோதா மையா அவர்கள் பிச்சிதாதி, அதாவது எனக்காக ஒரு கோப்பை தேநீர் தயார் செய்து அதை குடிக்க என்னை அழைப்பார். அதே போல சத்குருவார் வியாழக்கிழமை எல்லா சென்டர்ல வந்து போக் வைப்பது உண்டு. இவருடைய அனுபவம் பாருங்கள் எப்படி இருந்தது. அப்போ யசோதா மையா வியாழக்கிழமைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பது உண்டு. அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமை சரி குஞ்ச் தாதி மற்றும் யசோதா மையா இருவரும் பாட்னா அந்த மைய சென்றத்திற்கு போக் வழங்க சென்றார்கள். அந்த நாட்களில் தாதி பிரகாஷ்மணி மற்றும் தாதி நிர்மல் சாந்தா அந்த மையத்தில் வசித்து வந்தார்கள் பாட்னாவில். அப்போ ஒரு வியாழக்கிழமை பலத்த மழை பெய்ததால் அங்க சாலைகள் முழுவதுமாக கிட்டத்தட்ட செல்லவே முடியாது ஆகிவிட்டது. அதனால அந்த நகர மையத்திற்கு பயணிப்பது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்று குஞ்சுதாதி உணர்ந்தாங்க. ஆனால்
யசோதா மையா அவர்களுக்கு அது தேவையில்லை. அதனால இன்று வியாழக்கிழமை என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அதனால நாம் கூடுதலாக ஒரு செட் துணிகள் எடுத்துக்கொண்டு அங்கு பயணம் செய்து மீண்டும் குளித்துவிட்டு வகுப்பிற்கு உடை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ குஞ்சிதாதி போகக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தார். ஆனால் யசோதம்மா வகுப்பிலிருந்து ஒருவரை அழைத்து கொண்டு நகரத்திற்கு புறப்பட்டார். அப்போ பாபாவுக்கு போக் வழங்கி முழுவதுமாக சமர்ப்பித்தார். பாருங்கள். அப்போ அந்த வியாழக்கிழமை மீது போக் மீதான எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஒரு அழகான அனுபவங்களை உங்களை சொல்ல போகின்றேன். அவருடைய இளைய மகன் நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே, நாராயணின் சகோதரர். அதாவது அவர் என்ன செய்தார்னா, இந்த எகிப்தை விட்டு மும்பைக்கு சென்று தொழில் தொடங்கினார். அப்போ அவர் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த பொழுது, அந்த திருமண தேதி தெரிவிக்க பிரம்மா பாபாவுக்கு ஒரு தந்தி அனுப்பினார். அப்போ பாபாவுக்கு கடிதம் கிடைத்தவுடன், அப்போ யசோதா அவருடைய லௌகிக மனைவிக்கும் சரி ஒரு தந்தி அனுப்பினார். அதாவது பிரம்மா பாபா மதுபனுக்கு உடனடியாக திரும்பி வருமாறு அவர் மும்பையில் இருந்தார். அப்ப அந்த சமயத்துல. அப்போ திருமணம் 2, 3 நாட்களில் நடக்கவிருந்தது. அப்போ நாராயண் மையாவை மும்பையிலே நீ தங்கி விட்டு அங்கே திரும்புமாறு பிரம்மா பாபா சொல்லிவிட்டார். பாருங்கள் எவ்வளவு சொந்த மகனை கூட விட்டு வந்து விட்டார். திருமணத்திற்கு பிறகு மவுண்ட் அபுவுக்கு சென்றார் யசோதா மையா அவர்கள். ஆனால் அவர் தன் மகனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை. நீ இங்கேதான் இருக்குன்னு சொன்னார், ஆனா இல்லை. அதனால பாபாவுடைய கட்டளைகளை அவர் ஒருபொழுதும் மீறாததால் அவர் உடனடியாக புறப்பட்டார். அப்போ பாபா கேட்டார். அவர் அதை உடனடியாக செய்தார். அதாவது அந்த லௌகீக மற்றும் அலௌகிக வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலும் சரி, அவர் தன் கணவருக்காக விசுவாசமாக இருந்தார். அது மட்டுமா, பற்றற்றவராக இருந்து அவருடைய லௌகீக உறவுகள் மீது அவருக்கு எந்த பற்றுதலும் இல்லை அப்படின்று இதன் மூலம் நாம் புரிந்து கொண்டு விட்டோம். பாருங்கள், அந்த பற்று கூட லேசாக ஆகிவிட்டார். தன்னுடைய மகனுக்கும் கல்யாணம் ஆனக்கும் அதை விட்டு வந்து விட்டார். உங்களுக்கு அழகான இன்னொரு அனுபவத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கின்றார். யசோதா மையானுடைய லௌகிக கொள்கைகளை பற்றி தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அவர் எப்பொழுதும் மையா அப்படின்னு அழைக்கப்படுவது உண்டு அங்கே. அதாவது தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கும் ஒரு தாய். இந்த பெயர் பண்டைய அந்த நாட்டுப்புற கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது மையா. அதாவது தன்னுடைய கணவரிடம் ஆழ்ந்த விசுவாசம் உள்ள இந்து பெண்ணை குறிக்கிறது இந்த விஷயம். அதனால மையா அவர்கள் பாபா குளித்த பிறகு அவரது பாதங்களில் அந்த சந்தன திலகத்தை பூசி சுத்தம் செய்து பிறகு அந்த நீரை அமிர்தம் போல குடிப்பதை நாங்கள் கண்டோம். இந்த நவீன நாட்களில் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது. பிறகு அந்த அமைதியான மற்றும் எளிமையான ஆத்மாவாக இருந்த யசோதா மையா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளிடம் ஒருபொழுதும் சத்தமாகவோ கத்தவோ கிடையாது. தாதி நிர்மலா சாந்தா நம்மிடம் சொல்கின்றார். அதாவது நாங்கள் தவறு செய்தாலும் எங்களை மகிழ்விக்க சாக்லேட்டுகள், பிஸ்கெட்கள் மற்றும் சில இனிப்புகளை கொடுப்பார். பிறகு குழந்தைகள் இனி ஒருபொழுது அப்படி செய்யாது அப்படின்னு எங்களிடம் சொல்வார். அதனால மிகுந்த அன்புடன் எங்களை திருத்துவார். பாபாவுடைய தேவைகளை பராமரிப்பது, அவருடைய வீட்டிற்கு வருகை தரக்கூடிய அந்த குருக்கள், அந்த விருந்தினர்களை பராமரிப்பது, குழந்தைகளுக்கு கல்வி கற்பது, பக்தி சடங்குகள், மந்திரங்கள், சத் சங்கங்கள், அது மட்டுமா யாத்திரைகள், இது போன்ற அவர் எப்பொழுதும் மும்முரமாக இருந்தார். பரபரப்பான வீட்டு வாழ்க்கையை நிர்வகிக்க மையா அவர்கள், அதாவது யசோத மையா அவர்கள் முழு நேர கடமைகளை ஆற்றிக்கொண்டு வந்திருந்தார். ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார் பாருங்கள். இப்பொழுது அவரை பற்றி முழுமையாக கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கின்றார். யஜ்யத்தில் அவர் என்ன குறிப்பிட்ட சேவை வழங்கினார் அப்படின்னு கேள்வி கேட்கின்றார். அப்ப யசோதா மையா அவர்கள் ஹைதராபாத்திலோ அல்லது கராச்சியிலோ எந்த ஒரு குறிப்பிட்ட சேவையும் வழங்கப்படவில்லை அவருக்கு. அவருக்கு வழங்கப்பட்ட எந்த சேவையும் அவர் செய்து வந்தார். பிறகு மவுண்ட் அபுக்கு இடம்பெயர்ந்த பிறகு காய்கறி கட் பண்ணுவது, காய்கறி நறுக்குதல், இது போன்ற எல்லா சேவைகளும் கவனித்துக் கொண்டு வந்தார்.
யசோதா மையா அவர்கள். இரண்டாவது கேள்வி கேட்கப்படுகின்றார், அவர் எப்பொழுது எப்படி பாபாவை பாபா அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தார்? அதற்கு பதிலளிக்கின்றார், நாங்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அந்த பயிற்சியை தொடங்கினோம். அதாவது சிவபாபா தாதா லேக்ராஜ் அவருடைய உடம்புக்குள் நுழைந்தவுடன் யசோதா மையா அவர்கள் பாபாவை மீண்டும் தன்னுடைய கணவராக பார்க்கவில்லை. அதாவது அவர் கிருஷ்ணரை மட்டுமே கடவுள் அப்படின்னு பார்த்தார். அதனால தாதா லேக்ராஜனுடைய அந்த புதிய பாத்திரம் அவர் மனதில் தெளிவாக இருந்தது. அதாவது அவர் பிரம்மா பாபாவின் உடலில் சிவபாபாவை மட்டும் பார்த்தார் என்று பதிலளிக்கின்றார்கள். அது மட்டுமா, அவருக்கு ஞானத்தில் அந்த உறுதியான நம்பிக்கை இருந்தது. அதாவது சிவபாபாவுடைய அவதாரத்தில் எந்த விதமான சந்தேகமோ அல்லது குறைவான சதவீதமோ அந்த நம்பிக்கை இருந்தது கிடையாது. அது நடக்கவே இல்லை அவரிடம். அதனால சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலில் அமர்ந்து பணியை செய்கிறார் என்று அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் ஹைதராபாத் அந்த கராச்சியில் ஆரம்ப நாட்களில் ஞானம் அனைவருக்கும் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சிகள் பொதுவானவையாக இருந்தது. அதனால அவருக்கு கிருஷ்ணனுடைய பல காட்சிகள் கிடைத்தது. அதனால்தான் அவருடைய பெயர் யசோதா என்பதால் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அன்புக்குரிய குழந்தை அப்படின்னு அவர் உணர்ந்தார். இரண்டாவது கேள்வி அழகா சொல்றாங்க. மூன்றாவது கேள்வி, அவருக்காக சிறப்பு உணவு தயாரிக்கப்பட்டதா அப்படின்று. இல்லை. யசோதா மையாவுக்கு சிறப்பான உணவு தயாரிக்கப்பட்டதா? இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ட உணவை அவரும் சாப்பிட்டார். அவருக்கு அடிக்கடி இரைப்பை பிரச்சனை இருந்ததால், குடல் பிரச்சனை இருந்ததால் அவருடைய உணவு லேசானதா இருக்கும். அதனால நாங்கள் எல்லோரும் அணிந்திருந்த அதே வெள்ளை பருத்தி ஆடைகளை அவரும் அணிந்திருந்தார். அவர் எல்லா விழிப்பு உணர்வுகளையும் முடித்துவிட்டு அவர் தாதாவுடைய மனைவியாக இருந்தார். அதாவது ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தார். அவர் எப்பொழுதும் தன்னை சிவபாபாவுடைய குழந்தையாக கருதி ஸ்ரீமத் படி பின்பற்றி வந்திருந்தார். அப்போ இன்னொரு கேள்வி கேட்கப்படுகின்றார்கள். யசோதா மையாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன உறவு? கேள்வி கேட்கப்படுகிறது. அதனால எப்பொழுது நேர்மறையாகவும் இனிமையாக இருப்பார். அம்மா அவரை மிகவும் மதித்தார். அதாவது யசோதா மையாவுக்கும் மம்மாவுக்கும் என்ன உறவு? மம்மா அவரை மிகவும் மதித்தார். மம்மா அதாவது யசோதா அம்மாவுடைய பக்கத்திலிருந்து வந்து நெருங்கிய உறவினர். இந்த யஜ்யத்தில் சரணடைய அனுமதி பெற யசோதா மையா அவர்கள் அம்மாவுக்கு அதாவது மம்மாவுக்கு உதவினார். அதாவது பாபாவிடம் ராதே நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறாள், அவளை பற்றி ஏதாவது யோசித்து மீரா வாக்கு அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? யசோதா மையா தான். பாருங்க, அவ்வளோ உறவு இருந்தது மம்மா மேல. இன்னொரு கேள்வி கேட்கப்படுகின்றார். யசோதா மையா அவர்கள் வகுப்பில் முரளியை படித்தார்களா? இல்லை. ஆனால் அவர் வகுப்பிற்கு முன்பு தியானம் செய்து பாபாவுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த யக்ஞத்தின் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் சிவபாபா மீது நம்பிக்கை கொண்டிருந்து பாபா செய்ததை பின்பற்றி வருவார். கடவுள் தானே தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்ற மிகுந்த போதை அவருக்கு எப்பொழுது இருக்கும். ஆனால் அந்த கதியில உட்கார்ந்து முரளிப்படுத்தியது கிடையாது. அடுத்த கேள்வி, அவர் கணவன் காரணமாகத்தான் இந்த ஞானத்தை பின்தொடர்ந்து வருகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுகிறது. இல்லவே இல்லை. சிவபாபாவின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை முழுமையானது. அவருடைய சொல்லப்பட்ட கருத்துக்களில் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவர் ஒரு உறுதியான ராஜயோகி, ஞானி மற்றும் யோகியாக இருந்தார். அது மட்டுமா, தாரணாவில் அவருக்கு யாருக்கும் குறைவே இல்லை. அவ்வளவு முழுமையாக செய்வார். அதாவது அவர் நம்ம கேள்விப்பட்ட பக்தியில தசிஷ முனிவர் போற சேவை செய்தார், எலும்பு தேய சேவை செய்து வந்தார். அதனால அவருடைய இந்த உறவு, இந்த துறவு வாழ்க்கை அவரால் என்னால் விவரிக்க முடியாது, அவ்வளவு இருந்தது. அதனால்தான் அவர் ஞானத்தினுடைய அடிப்படையில் இந்த ஞானத்தில் வந்து கொண்டிருந்தார். அவருடைய சொந்த புரிதலுடைய காரணமாக அவர் ஞானத்தில் வந்து அவருடைய பிற்காலத்தில் அவருக்கு வயிற்றில் கட்டி ஏற்பட்டு
மருத்துவ பரிசோதனைகளுக்காக சென்றார். பின்னர் அறுவை சிகிச்சைக்காகவும் மும்பை சென்று அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் தாதி நிர்மல் சாந்தா முரளியை வாசிப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருக்கும் பொழுதே தாதி யசோதமையா அவர்கள் தன்னுடைய பழைய உடலை விட்டுவிட்டு பறந்து சென்று விட்டார். இந்த வழியில அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய இந்த பகுதியை கடைசி தருணங்களை முடிக்கும் தன்னுடைய முழுமையான அந்த கனவை நிறைவேற்றினார். இது நடந்த விஷயம் வந்து ஜூன் 16, 1961 மும்பையில அவருடைய உடலை விட்டு வெளியேறிவிட்டது ஆத்மா. ஆனால் பிரம்மா பாபா அந்த தன்னுடைய லௌகிக மனைவி கூட அவர் செல்லவில்லை. இதான் வந்து இந்த யக்ஞத்தினுடைய ஒரு ஸ்பெஷலாக இருக்கின்றது. தன்னுடைய லௌகிக மனைவி கூட தன்னுடைய உடம்பை பார்க்க போகவில்லை. எவ்வளவு தியாகம் இருந்தால் எவ்வளவு பற்றுட்டு இருந்திருக்கிறார் பாரு தாத்தா லேக்ரே சென்ற பிரம்மா பாபா. இதை கேட்கும் பொழுது 5-6 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த யக்ஞத்தை படைத்து எத்தனை பிரம்மகுமார் உருவாக்கி இந்த புது உலகத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார் பாருங்கள் அந்த கிருப்லானி குடும்பம். இப்போ அதன் பிறகு நிறைய ஆத்மாக்கள் வந்து பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தில் பார்த்து கொண்டு வருகின்றார்கள். இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு. பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு ஆத்மாக்குடைய விசேஷத்தை பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அதாவது ஆதிரத்னங்கள், ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள் எல்லோரும் தான் பெற்ற அலௌகிக அனுபவம் யாருடன்? சிவபாபா அம்மாவுடன், பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதா மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் விசேஷமான ஆத்மா. இவ்வளவு நாட்களாக எல்லா ஆதிரத்தினங்கள் பேசி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லியிருந்தார்கள். காரணம், பிரம்மா பாபாவுடைய லௌகீக மனைவி மா யசோதா அவர்கள், அதாவது யுகல் அப்படின்னு சொல்வார்கள். பிரம்மா பாபாவுடைய அதாவது லௌகீகத்தில் இருக்கக்கூடிய தாதா லேக்ராஜ் அவருடைய சொந்த மனைவிதான் யசோதா அவர்கள் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அற்புதமாக இருக்கும் அது. அவரை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். பிரம்மா பாபாவுடைய லௌகிக மனைவி மா யசோதா அப்படின்று அழைப்பதுண்டு. அதாவது அவருக்கு 5 குழந்தைகள். முதலாவதாக கிஷான் சாந்த் கிருப்பலானி சொல்லுவாங்க. வந்து முதலாவது குழந்தை பேர் என்ன? கிஷான் சாந்த் கிருப்பலானி. இவர் வந்து 1910 பிறந்தார். இரண்டாவது மகள் வந்து கலாவதி கிருப்பலானி. இவர் வந்து 1914. இரண்டாவது மகள் பேர் என்ன? கலாவதி கிருப்பலானி. மூன்றாவது நம்ம நேற்று பார்த்தோம் அல்லவா, நிர்மல் சாந்த் அவர்கள். 1917 இவர் பிறந்தார். நிர்மல் சாந்த் அவர்கள். இவர் தான் வந்து கல்கத்தாவில் டைரக்டர் இருந்தார். பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய டைரக்டர். நான்காவதாக புட்டு கிருப்பலானி. இவர் வந்து 1920 பிறந்திருக்கின்றார். புட்டு கிருப்பலானி. அடுத்ததாக நரைன் 1926 இவர் பிறந்தார். நாராயண தாதா அப்படின்னு அழைப்பது உண்டு. சாந்தி மணிகளை வந்திருக்கின்றார். கடைசியாக சூர்யா தாதி, அவர் வந்து சூரிய கிருப்பலானி சொல்லுவாங்க. 1930 இவர் பிறந்திருக்கின்றார். மொத்தம் 6 குழந்தைகள் அவருக்கு. கிஷான் சாந்த்,
கலாவதி, நிர்மல் சாந்தா, புட்டு, நாராயண தாதா, சூரிய தாதி. மொத்தம் 6 பேர் பிரம்மா பாபாவுக்கு. பார்க்கலாம் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் யசோதாம்மா அவர்கள். இவ்வளவு 6 குழந்தைகளை பெற்று பாபாவுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம். அதனால அவர் மட்டுமா 6 பேர் இருந்தாலும் சரி, தாதி பிரிஜிந்திரா அவருடைய மூத்த மருமகள் ஆவார். இது போல யசோதம்மா மையா அவர்கள் 1957 முதல் 1958 வரை பீகாரில் உள்ள பாட்னா அந்த சென்டரில் பணியாற்றிருக்கின்றார். அது மட்டுமா அவர் ஜூன் 16, 1961 ஆண்டு மும்பையில தன்னுடைய உடலை, அதாவது இந்த ஸ்தூலமான ஆடையை விட்டு பாப்தாதாவுடைய மடி அடைந்து விட்டார். பாருங்கள், மா யசோதா அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்து, அதாவது தாதா லேக்ராஜினுடைய வாழ்க்கையுடைய துணையாக இருந்து அவருடைய வீட்டில அதிர்ஷ்ட லட்சுமியாக இருந்திருக்கின்றார். யசோதா மையா அவர்கள் ஒரு உயர்ந்த ராஜயோகி ஆவார். அதாவது சிவபாபா தன்னுடைய கணவர், அதாவது தாதா லேக்ராஜ் பிறகு பிரம்ம பாபா அப்படின்னு மாற்றப்பட்டது. அவருடைய உடலில் அவதரித்ததை அவர் அறிந்திருந்திருக்கின்றார். இப்படி சிவபாபா அவருடைய உடலில் வந்த பிறகு யசோதம்மா அவர்கள் எல்லாவற்றையும் தியாகங்களை செய்த பெண்களில் ஒரு ரத்தினம் ஆகிவிட்டார். எப்படி? அவர் தன்னுடைய செல்வம், அவர் தன்னுடைய தங்கம், அவர் தன்னுடைய சொத்து, இது எல்லா பொருட்களையும் மட்டுமல்ல, தன்னுடைய முழு குடும்பத்தையும் சரி, பாருங்கள், தன்னுடைய கணவர் தாதா லேக்ராஜ், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள்கள், தன்னுடைய மருமகள்கள் முழுவதுமாக அவர் தியாகம் செய்தார். யசோதா அவர்கள் அவர் எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குஞ்சி தாதி அவர்கள். அவர் யசோதா மையா அவர்களை பற்றி முழுமையாக நம்மிடம் சொல்ல போகின்றார். இது நடந்த